கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் 3 யோவான் 2. பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். நாம் தேவனுக்கு பிரியமானவர்களாக இருக்கும்போது நம்முடைய ஆத்மா வாழும். நம்முடைய ஆத்மா வாழும்போது நாம் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருப்போம். மத்தேயு 3ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவாவி புறாவை போல் அவர் மேல் வந்தார். வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று அந்த சத்தம் தோன்றினது. இயேசு கிறிஸ்துவின் மேல் பிதா பிரியமாயிருந்தார். இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு பிரியமானவர்களை எப்பொழுதும் செய்தபடியால் பிதா இயேசுவை தனியே இருக்க விடவில்லை. யோவான் 8ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். என் பிதாவுக்கு பிரியமானவர்களை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் எப்பொழுதும் நாம் பிதாவுக்கு பிரியமானவைகளை செய்யும்போது அவர் நம்மை தனியாக இருக்க விட மாட்டார். நம்முடைய வாழ்க்கையில் எப்போதும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறவராக இருக்கிறார். சங்கீதம் 143:10 வாசிக்கிறோம். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தள்ளும் என்று தாவீது ஜெபிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் அதிகாலையிலே கர்த்தரை தேடும்போது அவருக்கு பிரியமானதை செய்ய போதித்தள்ளும் என்று அவரிடத்தில் நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய சிந்தனையிலும் செயல்களிலும் நம்முடைய பேச்சிலும் நடக்கையிலும் எல்லாவற்றிலும் நாம் கர்த்தருக்கு பிரியமானதை செய்யும்படி ஆவியானவர் நமக்கு போதிக்கிறவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மை சகல சத்தியத்துக்குள்ளும் வழிநடத்துகிறவராக இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நாம் அவருக்கு பிரியமாய் இருக்கும் பொழுது அவர் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். விசுவாசம் இல்லாமல் நாம் தேவனுக்கு பிரியமாயிருக்க முடியாது. நாம் பின்வாங்கி போவோமானால் நம்மேல் தேவன் பிரியமாயிருப்பதில்லை. நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ போராட்டங்கள் பிரச்சனைகள் வந்தாலும் கர்த்தருக்கு பிரியமானதை நாம் செய்யும்போது கர்த்தர் நம்மை தனியாக இருக்க விட மாட்டார். அவர் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா நாளும் நமக்கு வெற்றியை தந்து நம்மை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.